வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீனிவாசருக்கு தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு குக்கிங்க்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. வாழைக்காவை வேக போட்டு வச்சாச்சு. அரைச்சிக்கிறதுக்கு தேவையானதை வறுத்து வச்சு ஆற வச்சாச்சு. மோர் குழம்புக்கு துவரம் பருப்பு, பச்சை மிளகா, ஜீரகம் ஊற வச்சாச்சு. அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா காய் பண்ணுறதுக்கு அடுப்பில் போட்டாச்சு. சாத்துமதுக்கு தக்காளி பழத்தை போட்டாச்சு. கத்திரிக்காவை நல்லா புளி போட்டு இந்த அரைச்சி கொட்டினது கடலைப்பருப்பு அதை போட்டு சூப்பராக ஒரு கூட்டு பண்ணியாச்சு. செம்மையாக இருக்கும். வெண்டைக்காயில் அந்த அரைச்சிருக்கோம்ல பொடி அதை போட்டு ஒரு கரமது பண்ணியாச்சு. சூப்பராக கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காக்கும் அந்த கரை போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவையும் கொஞ்சம் துருவி எடுத்துகிட்டு அழகாக மோர் குழம்புக்கு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மோர் குழம்புக்கு தேவையானதையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. பூசணிக்காவை ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டு இதில் விட்டுடணும். விட்டுட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு வந்தோடனே நல்லா தயிர் இருக்கும்ல, தயிரை மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஓட்டுனீங்கன்னா இந்த மாதிரி திப்பியெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் இதில் விட்டு மோர் குழம்பு கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் மோர் குழம்பு பூசணிக்காவும் வெண்டைக்காவும் போட்டால் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பாயாசத்துக்கு நல்லா தேங்காவை ஒரு மூடி தேங்காவை எடுத்துக்கிட்டேன். பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு விட்டு வானலில் சிம்மில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஃபஸ்ட்டு அதை வேக வச்சுக்கணும். நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரையும் இதில் போட்டுக்கணும். ஏலக்காய் பொடி, அப்புறம் பச்சை கற்பூரம் ஒன்று போட்டுட்டு அப்புறம் நல்லா பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஸோ அதையும் இதில் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாலில் தண்ணிலாம் விடாமல் பண்ணிங்கன்னா திக்சரில் கிடைக்கும். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போட்டு பண்ணியாச்சு. வடைக்கு உளுத்தம் பருப்பில் நல்லா அரைச்சிட்டு சூப்பராக தயிர் வடைக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா உளுத்தம் பருப்பு வடை, தயிர் வடைக்கு அழகாக மேலே கேரட்டு கொத்தமல்லியாக தூவறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். சூப்பராக ரெடி பண்ணுறதுக்கு வச்சிட்டோம். பாயாசமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டெக்ஸ்சரில் செம க்ரீமியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடியானோடனே அழகாக பெருமாளுக்கு பண்ணியாச்சு. மனசுக்கு நிறைவாக இன்றைக்கி சூப்பராக ஸ்ரீனிவாசருக்கு பூஜையை முடித்து ஃபேமிலியோட அழகாக நல்ல வாழை இலையில் சாப்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய், வணக்கம்.